பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு கொடாக்கூடியான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டர் சாமுவேலுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஜான் சரவணனுக்காக ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவரிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடினான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சவுலுக்கு தப்பி ஓடிதான் இந்த காத் ராஜாவாகி ஆகீஸ் போயிட்டு தன்னை பைத்தியம் கொண்டவனை போலாக தன்னை காண்பிக்கிறான். ஒரு பைத்திய சேஷ்ட செய்யறவனை போலாக காண்பிக்கிறான். கண்களுக்கு முன்பு முகநாடியை வேறுபடுத்தி ஒரு பித்தம் கொண்டவனை காண்பிக்கிறது போல வாச கதவுகளை கீறிக்கிட்டு இருந்து வாயில் இருந்த நுரையை தள்ளி அந்த நுரையை தாடியில விலை பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி அவன் நடந்து கொண்டிருந்தத பாருங்க. சவுலுக்கு தப்பி வந்து காத் ராஜா தன்னை காலி பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போயிட்டு பைத்திய மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம். பிறகுதான் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வராது வந்துதான் அதெல்லாம் என்கிறதான ஒரு கெபிக்கு தாவீது போனான் அப்படின்னு பார்த்தோம். தாவீதுடைய அனுபவம் பாருங்க. வீட்டுல குடியிருக்க முடியாத ஒரு இடம், வீட்டுல தங்கி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைய பார்ப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு யுத்த வீரனாக வீழ்த்தினதை பார்க்கலாம். 17:34 பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் ஒரு கரடி வந்தது, அதெல்லாம் அடிச்சவர், அதெல்லாம் மேற்கொண்டவர். அதன் பிறகு கோலியாத்தை வீழ்த்தினவர், கோலியாத்தை வீழ்த்தி கடைசியா ஒரு அருமையான ஒரு ப்ரமோஷன் வந்தது. சவுலுடைய மகளை திருமணம் செய்து ராஜ அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேலுக்கு படைத்தளபதியா செயல்பட்டு கொண்டிருந்ததான தாவீது இப்போ சவுலுக்கு பயந்து காடு காடா உணர்ந்தரமா தப்பி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. தங்குறது கூட சரியான ஒரு நல்ல இடம் இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அவனை பாத்தீங்கன்னா அவன் தேடப்படும் குற்றவாளி ராணுவம் அவனை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி, தீவிரவாதியை போல, சந்தன கட்ட பேருக்கும் போல, அவன் வனாந்தரமா தங்கினது போல தாவீது ராஜாவும் வனாந்தரமா தங்கி கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. தேவன் அவரை அபிஷேகித்தார், தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு வாழ்க்கையில இருந்தது. ஒரு கடினமான ஒரு உபத்திரவங்களை அவர் சந்திக்க
தேவன் அவரை அந்த பாதையில தேவன் அவரை நடத்தினார். தேவனே அவரை நடத்தினார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இந்த சூழ்நிலையில தான் பாருங்க, அவனுடைய சகோதரரும் அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு கெபிக்கு அங்க தங்கியிருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு இந்த தாவீதிடத்துல அவங்க போகிறாங்க. இங்க கெபின்னா கொகையில தங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அந்த அதெல்லாம் அப்படின்றதான ஒரு கெபியில வந்திருக்கிறான் அப்படின்றதான விஷயத்தை தெரிஞ்சு தாவீதை பார்க்க முடியாது அவனுடைய குடும்பத்தார் சொல்லுகிறார்கள். குடும்பத்தார் மட்டும் போல அவரோடு கூட 2வது வசனத்தின்படி பார்க்கும்போது படிக்கலாம். ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். பாருங்களா, அவங்க எல்லாம் ஒரு டீமா ஃபார்ம் ஆச்சு, அவனோட கூடிக்கொண்டார்கள். ஓகே, அவன் அவர்களுக்கு தலைவனானா. இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். அவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, சபைகளுடைய கூட்டம் கூட பார்க்கும்போது, சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட பார்க்கும்போது 90% ஆஃப் பீப்புள் இப்படிதான் மிகவும் பாதிக்கப்பட்டவங்க, வியாதினால பாதிக்கப்பட்டவங்க, அப்படிதானே? வியாதினாலேயோ அல்லது கடன் பிரச்சனையில இருந்திருப்பாங்க, சமுதாயத்துல தள்ளப்பட்ட ஜனங்களா இருந்திருப்பாங்க, அப்புறம் எதிர்காலமே இல்ல, நம்பிக்கை இல்லாதவங்க. 1 Corinthians 1:27 இல்ல, 1 Corinthians 1:27 ஞானிகளை எடுத்துப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இங்க பார்க்கும்போது உங்கள் அதிகமான பேரு இங்க ஞானிகள் இல்ல அப்படின்றத சொல்லுகிறார். பாருங்க, 1 Corinthians 1:26 இருந்து இந்த விஷயத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பார்ப்பார்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகள் பெரிய அளவுல இல்ல, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. தானியேல் புஸ்தகத்துல பார்க்கும்போது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் ராஜா சிறை பிடிச்சிட்டு போறான். யாரெல்லாம் சிறை பிடிச்சிட்டு கொண்டு போறான்? படித்தவங்க. படிங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அந்த சம்பவம் பார்க்கலாம். 3ஆம் வசனத்துக்கு தெளிவா சொல்லப்படுது பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள படிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவங்க, சகல ஞானத்திலும் தேறினவங்க, அறிவில் சிறந்தவங்க, கல்வியில நிபுணர், ராஜாவின் அரண்மனையிலே திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வர. ஓகே, பாருங்களேன், ராஜாவுடைய அரண்மனையில சேவிக்க திறமை உள்ள வாலிபர்களை தான் நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு போனான். அவங்கள கொண்டு போய் அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி தன்னுடைய ராஜாங்கத்தை அவன் நடத்தினான் அப்படின்னு பார்க்கலாம். தேவனும் தன்னுடைய ராஜாங்கத்தை நடத்துகிறார். யாரை கொண்டு தேவன் நடத்துகிறார், எப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தா, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. சபையில 90% பீப்புள் அப்படிதான். அவங்களுடைய பின்னணியை பார்க்கும்போது
ரொம்ப சாதாரணமான ஒரு பின்னணியில தான் எல்லாரும் வந்ததை பார்க்க முடியும். பல வியாதியோடு வந்து இனி எந்த நம்பிக்கையும் இல்லாம வந்தவங்க, எல்லா ஜனங்களாலும் ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஜனங்க, கைவிடப்பட்ட ஜனங்க, இனி எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் சபையில இன்னைக்கு வந்தது பார்க்க. ஆமா, நேபுகாத்நேச்சார் அவர் ராஜாங்கத்தை நடத்துறதுக்கு திறமையுள்ள ஆட்களை வச்சு நடத்தினார். கர்த்தர் தன்னுடைய ராஜாங்கத்தை நடத்துவதற்கு திறமையுள்ள ஆட்களை தெரிஞ்சுக்கல. இந்த மாதிரி வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம், தள்ளப்பட்டோம், ரிஜெக்டட் சொல்லி ஒதுக்கப்பட்டதான ஜனங்களை வச்சுதான், அவங்கள வச்சு ஞானிகளையே வெட்கப்படுத்தும்படி தேவ உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். எப்படியா ஞானிகளையே வெட்கப்படுத்துறார். தான் தெரிந்து கொண்ட அந்த பைத்தியங்களை வச்சு என்ன பண்ணாரா, பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய நிபுணர்களை வெட்கப்படுத்துகிறார். ஆமென். அந்த ஞானிகளால செய்ய முடியாத விஷயம், அந்த நிபுணர்களால செய்ய முடியாத விஷயம், அந்த நிபுணர்களால செய்யவே எந்த காரியமும் முடியாத ஒரு காரியங்கள் இந்த பைத்தியங்களை கொண்டு செய்கிறார். அதான் தேவை. உலக பிரகாரமான ராஜாவுக்கும் உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன வேலை வேணும்னாலும் திறமையின் அடிப்படையில் மட்டுமே எடுப்பார்கள். எல்லாமே திறமை, தகுதியின் அடிப்படையில எடுப்பார்கள். ஆனா தேவன் அப்படி இல்லை. ஒன்னும் உதவாததா இருந்தாலும், எதுக்குமே உதவாததா இருந்தாலும், அந்த உதவாததை வச்சு அற்பமா எண்ணப்பட்டதை வச்சு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர் தான் நம் தேவன். நம்ம எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவன் பெரிய தேவன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய தேவன் தான் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். இன்னைக்கு இப்படி சூழ்நிலையும் அதே மாதிரி தான் இன்னைக்கு தாவீதுடைய நாட்களிலும் இருந்தது. தாவீதோடு இருந்த டீமுடைய ஆட்களும் இப்படிதான் இருந்தாங்க. ஒடுக்கப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, ஊர்ல இருந்தா கடன்பட்டவன், சூழ்நிலை கடங்காரனுடைய சூழ்நிலை அவன் நெருக்கம் தாங்க முடியல. காட்டுல போய் தாவீதோட கூட இருந்தாலும் முறுமுறுக்கிறவர்கள் எதனால முறுமுறுக்கிறான்? வாழ்க்கையில பல கடினமான பிரச்சனைகளை சந்திச்சு அல்லது ராஜாக்கத்தால வந்த பாதிப்புனால முறுமுறுக்கலாம். எப்படியோ முறுமுறுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், பல கடினமான சூழ்நிலைகளை சந்திச்சதுனால அவங்க ஒடுக்கப்பட்டவர்களா அவங்க மாறினார்கள். இவங்க எல்லாம் தாவீதோடு கூட கூடிக்கொண்டார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அன்னைக்கே தேவன் ஒரு டீம் அன்னைக்கே ஃபார்ம் பண்ணினார். தாவீதோடு கூட இணைந்து வேலை செய்யும்படியாய், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் அன்றைக்கு தேவன் அழகான ஒரு நல்ல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணினார். டீம் எப்பவுமே தனி மனிதனா செய்யறது இல்லை. ஒரு ஆளை தெரிந்து கொண்டாலும் அவங்களோடு கூட ஒரு அருமையான ஒரு குழுவை தேவன் இணைக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்ப பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல தாவீது போயிட்டு இருக்கிறார். இப்போ 3ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, 3ஆம் வசனம் படிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. ஓகே, பாருங்க, இப்போ என்னங்க என்ன சொல்றாரு? தாவீது என்ன சொல்றாரு? தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று ஆமா, அறிய மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி என்ன நடத்த போகிறாருன்றத நான் இன்னும் என்ன செஞ்சுக்கல, அறியல, புத்திக்கு எட்டல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டவர், கர்த்தரோடு கூட இஸ்ரவேலின் கீதங்களை இன்பமாய் பாடினவர்.
தேவனோடு நடந்தவர், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராகவே வாழ்ந்தவர். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவருக்கு புரியல, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிவு மட்டும் அப்படின்றார். அந்த ராஜாவிடத்துல, மோவாபுடைய ராஜாவிடத்துல கொண்டு போய் அவர் அப்பா அம்மாவை கூட்டு போய் விட்டுட்டு, ஏன்னா அவர் இருக்கிற இடம் வளர்ந்தோம், எல்லா இடங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவை வயதானவங்கள கூட்டிட்டு போக முடியாது, அவங்க வந்து ஆனா மிகவும் பாரமா இருக்கும். ஏற்கனவே ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு போடணும். இந்த நேரத்துல அப்பா அம்மா கூட இருந்தாங்கன்னா பெரிய பாரமான வயசானவங்க, அவங்களையும் கேர் பண்ணி ஆகணும். அதனால தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்றதை நான் முதல்ல அறிய மாட்டோம், என் தகப்பனும் என் தாயும் உங்ககிட்ட இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டு போகிறார். ஓகே, அப்ப பாருங்களேன், ஒரு பிளைண்டான ஒரு சூழ்நிலை. நம்ம கூட அப்படி சந்திச்சிருக்கோம்ல. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை சரியான விதத்துல இது எப்படி தேவன் என்னை நடத்த போகிறார் என்று சொல்லி தெரியாதபடி, விளங்காதபடி இருந்து கொண்டிருக்கலாம். பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லைன்னு எசேக்கியா ராஜா சொல்றது போல பிள்ளை பேர் நோக்கி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துடும், ஆனா குழந்தை பெற்றதுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. மென்றுட்டா முழுங்கலாம், மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, அப்படியே குத்திட்டு இருக்குது. இப்படி என்ன செய்ய போறத தெரியல. ஊழியத்துல அடுத்த கட்டமா நான் அடுத்த ஸ்டெப் என்ன வைக்க போறேன்றத எனக்கு விளக்கல. என்னுடைய இந்த சூழ்நிலையில நான் எப்படி அடுத்த கட்டமா ஜெயிச்சு வரப்போகிறேன்றத எனக்கு தெரியல. இப்படி நாமளும் கூட இருந்திருக்கோம்ல, நீங்க இருந்திருக்கீங்களா? தேவன் நம்மள குறிப்பா ஃபினான்சியல் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ளாக சில மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், தேவனை சார்ந்து கொள்வதா அல்லது குடும்பத்தை எப்படி நடத்துவதா என்ற அந்த தடுமாற்றம் நிலைகள் பல நிலை. அதே சமயம் ஊழியத்தில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சிருக்கோம், அந்த காரியங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். கரெக்ட். நிறைய சில நேரங்கள்ல நிறைய நேரங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் நம்ம நடத்துவார். அப்படி இருக்கும்போது தேவன் மேலே ஒரு சந்தேகமும் கூட நமக்கு வரும், அழைப்பு மேலே சந்தேகம் வரும். தேவன் தான் நம்மளை அழைச்சாரா, நானா வந்துட்டேனா, ஆர்வ கோளாறுல சில விஷயங்கள்ல செபித்து பதில் வராத நிலை, கடுமையான சூழ்நிலை, வழி தெரியல, அடுத்த எப்படி இருக்க போகுதுன்ற விஷயம் நமக்கு தெரியல. அதாவது வழிகள் திறக்கப்படல அப்படின்னால, அடுத்ததுக்கான வழிவாசல் நமக்கு திறக்கப்படல அப்படின்னால நமக்கு அந்த விஷயம் நம்மள குழம்பி போக வச்சிடும். உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல நிறைய அடுத்த கட்டமா அடுத்த ஸ்டெப் என்னன்றத தெரியாதபடி, அடுத்த ஸ்டெப் தேவன் தான் நம்ம அழைச்சார், தேவன் தான் நம்ம அபிஷேகித்தார், அடுத்த கட்டமா எப்படி போகணுன்ற விஷயங்கள் நிறைய நேரங்கள்ல தெரியாதபடிக்கு அந்த மாதிரியான சில நிர்பந்தமான சூழ்நிலை, நிர்பந்தமான மனுஷன் யார்? இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குவார். அப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கிட்டு என்னதான் அடுத்தது என்னதான் செய்ய போறோம்னு தெரியல. எப்பக்கமும் பிளைண்டான ஒரு சூழ்நிலை.
எப்பக்கமும் ஒரு இருளான பாதை போல, பாதை அறியா குருடனை போல. அடுத்ததா எங்க போறது, யார்கிட்ட போய் நிக்கிறது? இது பிகினிங் ஸ்டேஜ்ல நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஊழியத்துல வரும்போது ஸ்டார்டிங்ல இல்லையா? இல்ல ஆரம்பத்துல என்ன ஊழியனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விஷயத்த முதல்ல பார்க்கணும். என்ன அழைப்புன்றத தெரியல. அதுவே பல காலங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகும். என்ன அழைப்பு அப்படின்றது. அப்புறம் என்ன ஊரு, எந்த இடம், எந்த இடத்துல தேவன் எனக்கு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். திருமண வாழ்க்கை, அப்புறம் ஊழியம் வளர்ந்து போய் கொண்டிருக்கும் போது கூட சில கடினமான உபத்திரவமான சூழ்நிலைகள் வரும். இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது உபத்திரவங்கள் பெருக ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறதுன்றது தெரியல. ஸ்தேவானுடைய உபத்திரவத்துக்கு பிறகு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அதாவது முதல் வசனத்துல பார்த்தோம்னா சவுல் எழுப்பி பெரிய அளவுல சபைக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறத பார்த்தோம். சவுல் வீடுகள் தோறும் நுழைஞ்சு புருஷ ஸ்திரீகள் எல்லாரும் இழுத்துட்டு போய் காவல போட்டு வச்சு சபையை பாராட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அடுத்ததா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா ஒரு அருமையான வழிநடத்துவதை பெற்றுக்கொண்டார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு அருமையான வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டார். ஏன்னா சபை அழகா போயிட்டு இருந்தது. எருசலேம் சபை டாப்பான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சபை போய் கொண்டிருந்த சூழ்நிலை. அப்போஸ்தலர்கள் பார்க்கும்போது பலமா அவங்க மூலமா ஆவியானவர் கிரியை செய்யறார். இல்ல பாஸ்டர், பேதுரு மூலமா பலமா ஆவியானவர் கிரியை செஞ்சார். இப்படி சபை வேகமா வளர்ந்துட்டு இருந்தது. இவங்க எல்லாருடைய எண்ணம் என்னவா இருக்கும்? இப்ப இருக்கக்கூடிய 2000 4000 கழிச்சு 4000 6000 10,000 12,000 இப்படி பெருகு இன்னும் நினைச்சிருப்பாங்க. சுத்தி இருக்க அவ்வளவு ஜனங்களும் சபையை நோக்கி ஓடி வருவாங்க. சபை இன்னும் வளர போகுது, இன்னும் பெருக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நடந்ததா ஒரு உபத்திரவம். என்னாச்சு? சபை பாழாக்கப்பட்டுச்சு. ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொன்றாங்க. இதோட முடிஞ்சு போச்சா சபை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நிர்பந்தமாக எல்லாரும் தள்ளப்படுறாங்க. அதுவும் அப்போஸ்தலர் தவிர மீதி எல்லாரும் பேரும் ஓடணும். என்ன ஆக போகுது? பின்மாற்றத்துக்கு போயிடுவோம்னா என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குது ஒன்றும் வெளியிட முடியல. ஆனா அங்க ஒரு அருமையான ஒரு கைடன்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு இருட்டான சூழ்நிலையிலையும் ஒரு அருமையான வழிநடத்துதலை அன்றைய நாட்கள்ல இருந்த ஆதி சபையினர் பெற்றுக்கொண்டதுனால மிகப்பெரிய வெற்றிகளை அவர்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான தருணத்துலதான் நிறைய பேர் தவறிடுறாங்க இல்லையா? என்ன பண்றாங்க? தவறி போய் என்ன செய்யறாங்க? பாவம் செய்யறாங்க. அப்புறம் ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் ஊழியமே வேணாம்னு போயிடுறாங்க. அப்புறம் வேற என்ன செய்யறாங்க? பின்மாற்றம். இருக்கிறத காட்டணும், முன்னேறி போக வேண்டியவங்க பின்னேறி போயிடுறாங்க. அப்புறம் வேற என்ன செய்யறாங்க? அவிசுவாசம், ஆமா. இப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் பொறுமையா இழந்து போயிடுறாங்க. எல்லாம் இழந்து போயிட்டு தேவனுடைய நடத்துதலை பெற்றுக் கொள்ளாமல் போய்விடுகிறார்.
அப்ப அந்த நேரத்துலதான் வேற ஒரு ஆவி உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சது. இவங்க கோபத்தின்படி இவங்க எடுக்கிற அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் வாழ்க்கையிலையும் சரி, ஊழியத்திலும் சரி, நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல முடிவுகள் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். தவறான முடிவுகள் தவறான விளைவுகளை கொண்டு வந்து. அப்ப இந்த நேரத்துல தான் தன்னுடைய பொறுமையை காத்துக்கணும். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு யாக்கோபு அழகா சொல்லுகிறார். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யாக்கோபு 5வது அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லுகிறார். 11ஆம் வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோம். யோபினுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு. 7ஆம் வசனம், இப்படி இருக்க சகோதரர் கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையா இருங்கள் அப்படின்றார். 8ஆம் வசனத்துல, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருக்கும் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படின்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம், என் சகோதரரை கர்த்தருடைய நாமத்தினால பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துகிறது நீடிய பொறுமைக்கு திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ஒரே நேரம் ஒரு விஷயம், இப்பவே கர்த்தர் என்னோடு பேசணும், இப்பவே கர்த்தர் என்னோடு கூட இடைப்படணும். நீர் அழைச்சது உண்மையானா ஆண்டவர் இப்பவே இறங்கி வந்து பேசும் அப்படின்னு. நான் இப்பொழுது உபாசிக்கிறேன், உபாசித்து ஜெபிக்கிறேன். இந்த நாள் இரவுக்குள்ளாக என்னோடு கூட சொப்பனத்தில் வந்து பேசிவிடும், தரிசனத்துல வந்து இடம்பெற்று விடும். நீ பேசவில்லை என்றால் நான் என்ன செய்வேன்? ஊழியம் செய்ய மாட்டேன். தவறான விளைவுகள் தவறான முடிவுகளை நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை என்ன செய்வது? மிரட்டுறது. ஆண்டவரே மிரட்டுறது, ஆண்டவரே பிளாக் மெயில் பண்ண. வேதம் பாருங்க, இப்ப நமக்கு முன்பாக ஓடின தீர்க்கதரிசிகள் எல்லாம் நீடிய பொறுமையா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் அழகா ஆவியானவர்களை வழிநடத்தப்பட்டவங்க, பரிசுத்தாவில நிரம்பி ஊழியம் செஞ்சவங்க, பரிசுத்தாவில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொன்னவங்க, பரிசுத்தாவில நிரம்பி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதித்தவர்கள். அவெல்லாம் பொறுமையோடு கூட காத்திருந்தாங்க. அவெல்லாம் பொறுமையா இருந்து ஆண்டவருடைய வழிநடத்துதல பெற்றுக்கொண்டவர்கள். அவசரப்பட்டு 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 ஆசீர்வாதங்கள் எல்லாம் எழுந்து போகிறவர்கள் அநேகர். அவசரப்பட்டு பேசி அவசரப்பட்டு முடிவு எடுத்து எல்லா வேகம் எல்லா வேகம் எல்லா வேகம் இதிலும் வேகம். நான் நினைச்ச விஷயம் நடக்குது. நான் இப்ப என்ன நினைக்கிறேன் அப்பவே நடக்குது. இப்பவே கர்த்தரை கூட பேசணும். என்னங்க கர்த்தர் பெரியவரா நம்ம பெரியவரா? எல்லாத்துலயுமே இப்பவே 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 ஒரு சில விஷயத்துக்கு பதில் கொடுத்தவர் ஏன் இந்த விஷயத்துல பதில் கொடுக்கல? அதுல கர்த்தர் மேலே கோபம். எனக்கு தெரிஞ்சு 90-95% ஆட்கள் ஆடுற மேல் நிறைய கோபத்தோடவே இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்லணும்னா, லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரத்துல இளையகுமாரன் பார்க்கும்போது அவன் வந்துட்டான். மூத்தகுமாரன் உள்ள வந்துட்டான். அவன் போய் வருந்தி கூப்பிடுறாரு. அது என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த சத்திரம் அது உண்மைன்னு தான் சொல்லப்படுது. அது என்ன நடந்துச்சுன்னே அதோட சரித்திரத்தினுடைய முடிவு என்னன்றது அது தெரியல. அப்ப பாருங்களேன், அவன் கோபமா இருக்கிறான். இப்படியே நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் மேல கோபப்பட்டுக்கிட்டு தன் நாட்கள் முடிக்கிறவர்கள். அதனால இன்னைக்கு பிளைண்டான ஒரு சூழ்நிலை, எங்கோ வாசல் எனக்கு திறக்கப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள கூட நம்ம கூட இருக்கலாம்.
இனி அடுத்த கட்டமா அடுத்த ஸ்டெப் நான் எங்க எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். பொறுமையோடு இருந்த தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் வேண்டும். சரியா உபவாசித்து தேவ சமூகத்துல பொறுமையோடு இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை என்னை நடத்தும் என்னை நடத்தும் என்னை நடத்தும் என்று சொல்லுகிறதான கூட்டங்கள் இன்றைக்கு தேவை. அப்படியாகத்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இருக்க வேண்டும். இது தாவீது பாவம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு பாருங்க ரொம்ப நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவரோட வாழ்க்கையில நடந்தது. தாவீது அதெல்லாம் சரியா ஃபேஸ் பண்ணினார். சரியான விதத்துல ஒரு முடிவுகளை எடுத்தார். சரியான விதத்துல அவர் நடந்தார். அதனாலதான் 32ஆம் சங்கீதத்துல பாருங்க ரொம்ப அழகா பாருங்க தேவனுடைய வழிநடத்துதலை குறித்து பேசுகிறத பார்க்க முடியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பாருங்க தாவீதுக்கு எவ்வளவாய் தேவன் அவரை நடத்தியிருக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்த விஷயத்தை சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து. கர்த்தர் பாருங்க தாவீதை போதித்தார், தாவீதுக்கு போதித்தார், தாவீதுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த தேவன் நமக்கும் போதிக்கிறவர், நம் வாழ்க்கை குறித்து போதிக்கிறவர். அடுத்த ஸ்டெப் என்னன்றதையும் இன்னைக்கு இப்ப தெரியாம இருக்கலாம், ஆனா தெரிய வைக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை போதிக்கிறவர், நமக்கு போதகர், நமக்கு சிறந்த போதகர் நம் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். என்ன வழி, எங்க போறது தெரியல, எங்க போறது தெரியல, அடுத்த கட்டத்துக்கு தெரியல, ஊழியம் அடுத்தது என்ன, என் வாழ்க்கை அடுத்தது என்ன, நான் அடுத்தது எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இது எப்படி நான் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா பாருங்க, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்ல, மிகப்பெரிய ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிறது ஆசீர்வாதம் இல்லைங்களா? வாழ்க்கையில பணம் 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 தான் வரணும். ஆனா பாருங்க, இங்க தாவீதோட வாழ்க்கையில பாருங்க, தேவனுடைய கைடன்ஸ் அழகாக பிடிச்சுக்கொண்டார். இக்கட்டான சூழ்நிலைகளும் தேவனுடைய கைடன்ஸ, தேவனுடையதான வழி நடத்துதல அழகாய் பெற்றவர் தான். பாருங்களேன், 3 விஷயம் நான் உனக்கு போதித்து. தேவன் நம்ம இன்னைக்கு நம்மையும் போதிக்கணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கணும். போதனை வேணும்னு சொல்லக்கூடிய ஆள் யாரும் இல்லை, கட்டாய போதனை தேவை, நம்ம எல்லாருக்குமே போதனை தேவை. அதனால நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்ததா எப்படி அவனை நான் நடத்த போறேன் உனக்கு நான் காட்டுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை, தேவ ஆலோசனை தேவன் சொல்லுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் இப்படி சொல்லும் போது தினமும் 100 முறை கர்த்தர் பேசுகிறாரு எடுத்து கூட்டங்கள் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அது மிஸ்லீடிங் கொண்டு வரும். தேவன் பேசுகிறார், தேவன் வழிநடத்துகிறார், எல்லாம் வேதத்தின்படியா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்ணுகிறார், எல்லாம் வேதத்தின்படியா இருக்க வேண்டும். எதுவும் மாத்தி புரிஞ்சு வேற விதத்துல மாற்றிக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அநேக வித்தியாசமான ஒரு வழிநடத்துதலை பெற்று அவங்களால எதுவும் செய்ய முடியாதபடிக்கு நீ துடித்துக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். அதனால தேவன் நடத்துவார், எல்லாம் வேதத்தின்படி அத்தனை விஷயங்களையும் அக்கார்டிங் டு பைபிள் படி சரியான பாதையில தேவன் நடத்துவார். இதுக்கு போதிய உபவாசம் தேவை, போதிய அளவு உழைப்பு தேவை, போதிய அளவு கண் விழிப்பு தேவை, போதிய அளவு ஜபம் தேவை. இதெல்லாம் இல்லாம சும்மாவே ஒரு நாளைக்கு 100 முறை ஆவியானவர் பேசுறாரு வந்து தவறான காரியமா போயிடும். ஜெபிக்காத ஒரு இடத்துல, பைபிள் வாசிக்காத ஒரு இடத்துல, உபவாசிக்காத ஒரு இடத்துல, விழிப்பு இருந்து ஜபம் பண்ணாம இருக்கிற ஒரு இடத்துல, போதிய அளவு தேவனோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு இடத்துல தேவன் 100 முறைலாம் பேச மாட்டார். அதெல்லாம் சும்மா போய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனோடு கூட அதிகப்படியான நேரத்தை நாம் செலவிட்டு பொறுமையாய் காத்திருப்பது அவசியமான காரியம். இதை வாசிக்கும் போது எனக்கு பிளைண்ட் அப்படின்ற உடனே பவுல் கூட அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்ததை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம்
அப்போ சொல்லாதிகாரத்தை எடுத்து போடுவோம். அங்க பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு முன்பாக பேர் சவுல். இந்த சவுல் பாருங்க என்ன செஞ்சாராம், வாசிங்க முதல் வசனத்திலிருந்து. சவுல் என்பவர் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாரனாகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஓகே, ஸ்தோத்திரம். சவுல் பாருங்க ஒரு கடினமான சூழ்நிலையை சந்திக்கிறார். அவர் அங்க ஜெயிச்சிட்டார். எருசலேம்ல எல்லாரையும் அடிச்சு உதச்சி பண்ணி ஸ்தேவான் விஷயத்துல இன்னும் பெரிய ஜெயம் எடுத்துட்டார். ஸ்தேவானுடைய கொலை பண்றவங்களுடைய அத்தனை பேர் வஸ்திரத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மாஸ்டர் பிளானிங் எல்லாம் போட்டு ஜெயம் எடுத்துட்டாரு. இது ஜெயம் எடுத்த உடனே அடுத்த விஷயத்தை செய்தி எடுத்து பிடிக்கும். என்னது அடுத்த விஷயம்? தமஸ்குவுக்கு போக ஆரம்பிக்கிறேன். தமஸ்குவுக்கு போயிட்டு அங்க போய் பிரதான ஆசிரியர் இடத்தெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு போய் அங்க திருமலையும் அடிச்சு உதச்சி சபையை காலி பண்ணலாம்ன்ற இடத்தோடு போனார். ஆனா கர்த்தர் பாருங்க இடைப்பட்டார். கண்ணு தெரியாத குருடனாயிட்டான். நீ செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்றத உணர ஆரம்பிச்சான். அடுத்து என்ன செய்ய போகிறன்றது தெரியல. அவன் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாம முடியாம இருந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தான். ஒரு சரியான கைடன்ஸ் அவன் பெற்றுக்கொண்டான். அன்னைக்கு பெற்றுக்கொண்டது இருந்து கடைசி வரைக்கும் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டோம்னா பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸ் சரியா பெற்றுக்கொண்டு முன்னேறி சென்றமாய் காணப்பட்டது. வாழ்க்கையில தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்கிறதான விஷயம் நமக்கு ரொம்ப அவசியமான விஷயம். தேவன் நம்மை நடத்தும் போது எல்லாமே மேற்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் சொல்லி தாவீது சொன்னதை பார்க்கலாம். இதே 1 சாமுவேல் 22:5 வாசிக்கும் போது அதை வாசிங்க. 1 சாமுவேல் 22:5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றார். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனார். ஓகே, ஸ்தோத்திரம். பாருங்களா, இங்க அதுக்கான ஒரு கைடன்ஸ் பெற்றுக்கொண்டான். என்னது? காத்து தீர்க்கதரிசி வந்து சொன்னா, நீ இப்ப இங்க இருந்தது போதும், இந்த அரண்ல இருந்தது போதும், இப்ப என்ன செய்ய? யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும். ஆமென். ஸ்தோத்திரம். எப்பவுமே தேவ சமூகத்துல தேவனை நோக்கி காத்திருக்கிறவன், தேவனை நோக்கி தேவனுடைய காரியத்துக்காய் காத்திருக்கிறவன் தான் சரியான கைடன்ஸை பெற்றுக்கொள்ளும். இப்படி எல்லாமே பெற்றுக்கொண்டவன், ஒவ்வொன்னா பெற்றுக்கொண்டவன் கடைசி பரியந்தம் சரியாய் கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்பட்டவன் மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டவன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சரியான கைடன்ஸ் இல்லாம ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தோணலாம். பல பிரச்சனைகள் மத்தியில சிக்கிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாதபடிக்கு நம்ம இருக்கலாம். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார்.
இதுவரைக்கும் அழகான வாசல்களை நமக்கு திறந்து கொடுத்தார். இத்தனை வருஷங்களை யோசிச்சு பார்க்கும்போது, நம்முடைய ஆரம்பத்துல முக்கியமா யோசிச்சு பார்க்கும்போது, இத்தனை வருஷமா அழகா நடத்திட்டார். இத்தனை வருஷம் நடத்திட்டார். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொரு காரியங்களும் எப்படி வாசல் திறக்கப்பட்டுச்சு, எப்படி நமக்கு வழி திறக்கப்பட்டுச்சு, எப்படி நம்ம வந்தோம், இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது மிக ஆச்சரியமா இருக்கிறது. தேவன் ஆச்சரியமானவர், அழகா நம்ம நடத்திட்டாரு. இனியும் நம்ம தேவன் நடத்த போதுமானவர். அதனால நாம் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது, அவசரப்பட்டு தப்பான முடிவுகளை எடுக்கக்கூடாது. கர்த்தர் பேசினார் சொல்லி தப்பா புரிஞ்சு கொள்ளவும் கூடாது. பொறுமையோடு காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய நடத்துதல் எது என்பதை புரிந்து சிறப்புமாய் செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you very much. ஸ்தோத்திரம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் விட்டார். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, இந்த அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றார். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனார். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு இல்லையா? தாவீதை பத்தி நம்ம வாசிச்சோம். தாவீது பாருங்க, அந்த இடத்தை விட்டு தப்பி அப்படின்னு சொல்லி இங்கு பார்க்கிறோம். எந்த இடம் அப்படின்னா 21வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் அதனுடைய பின்பகுதியிலே பார்க்கும்போது, காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு 14வது வசனத்தில் பார்த்தா, அவன் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவரிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளிலே கீழ் கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்போ ஆகீஸ் தன் ஊழியக்காரன் நோக்கி சொல்றான், இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதுக்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? இவனை வீட்டிலே வரலாம். காத் ராஜாவிடத்துல ஆகீஸ், காத் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல போயிட்டு கடினமான ஒரு சூழ்நிலையை அவன் பண்ணி கொண்டிருந்ததை பார்க்க முடியுது. அது 10வது வசனத்தில் பார்க்கும்போது அன்றைய தினம் ஆரம்பிக்கும். 1 சாமுவேல் 21:10. அன்றைய தினம் தாவீது